லைவ் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கிறேன். வாய்ஸ் கிளியராக கேட்குதா? ஓகே. ஹாய் ஹலோ காய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு சொல்ல நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ஐபிஓ. நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஐபிஓ பற்றி பார்க்க போகிறோம். ஐபிஓவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஐபிஓனா என்ன? இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், இது பேர் ஐபிஓ. கரெக்டாக வருதான்னு பார்த்துக்க ஒரு டைம். ஃபைனல் செக்கிங். ஓகே, எல்லாம் கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு. ஹலோ கைஸ், ஐபிஓனா என்ன? ஐபிஓனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் செபி இருக்கு, செபி கீழே என்எஸ்சி பிஎஸ்சி இருக்கு, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இப்போ ஐபிஓனா, இப்போ ஐபிஓ வந்து அனலைசிங் பண்ணுறதுக்கு முக்கியமான வெப்சைட் பார்த்தீங்கன்னா சிட்டோகர். சிட்டோகர் ஆஃப் ஐபிஓ. இது சிட்டோகர் வெப்சைட்டு. இப்போ வந்து நீங்கள் ஒரு ஐபிஓ வாங்கணும்னா அதுக்கு உங்களுக்கு டிமெட் அக்கௌண்ட் வேணும். டிமெட் அக்கௌண்ட் நான் வந்து ஜீரோ தான் வச்சுருக்கேன். ஜீரோதாங்கிற ஒரு ப்ரோக்கரேஜ். இந்த டிமெட் அக்கௌண்ட் இருந்தது நீங்கள் ஐபிஓ பை பண்ண முடியும். இப்போ வந்து ஜீரோதா வந்து வெப்சைட்டில் இருக்க, மொபைல் ஆப்பில் இல்லை. வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிட்ஸ்ன்னு இருக்குது. பிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஐபிஓன்னு இருக்கா. இந்த ஐபிஓ இப்போ நீங்கள் அப்கமிங் ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன, ஏப்ரல் மே 5, 3rd to 7th ஒரு ஐபிஓ இருக்குது. ஸ்லோன் இன்ஃபோசிஸ்டம் லிமிடெட்னு ஒரு ஐபிஓ இருக்காங்க. இண்டிஜென்ஸ் லிமிடெடு, ரிஃபேக்டரி, இந்த ஓகே. ஏன்னா இந்த இவ்வளோ ஐபிஓ இருக்கு. ஓகே, இந்த மே மாதம் ஃபுல்லாமே ஐபிஓ தான். ஆனால் அந்த என்னென்ன கம்பெனின்னு நீங்கள் அனலைஸ் பண்ணணும். இப்போ இந்த ஐபிஓவில் இதெல்லாம் அப்கமிங், எல்லாம் க்ளோஸ்ட் ஆயிடுச்சு. அப்கமிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோன் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், அப்ளை ஒன்று இருக்குது, ப்ரீ அப்ளைன்னு இருக்கா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோன் இன்ஃபோசிஸ்டம் லிமிடெட். இப்போ இந்த இடத்துல நீங்கள் இது ஒரு நல்ல கம்பெனியாக இது எப்படின்னு பார்க்குறது சொல்கிறேன். இப்போ ஸ்லோனு இப்போ வந்து சிட்டோகர் சொன்னோன்னா வந்து நீங்கள் கூகுளில் போய் சிட்டோகர் அடிங்க. சிட்டோகர் ஐபிஓ. இப்போ ஐபிஓ அனலைஸ் பண்ணுறதுக்கு இது மெயின் முக்கியமான வெப்சைட் இதுதான். இந்த வெப்சைட் நல்லா பார்த்துங்க. இப்போ இதுலேயும் போட்டிருப்பாங்க கரண்ட் ஐபிஓ மே 8, ஆதார்ஸ், இந்த இண்டிஜென் லிமிடெடு, இங்கே இண்டிஜென் லிமிடெட் இருக்கா, ஸ்லோன், இதெல்லாம் ஏப்ரல் 8 க்ளோஸ் ஆனது. இன்னைக்கு மே 5. அப்கமிங் இருக்கிறது டிபிகோ, டிஇகே, ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட். இதை பார்ப்போம். அப்கமிங் தான் இருக்கு. இதுலயே என்ன இல்லை, ஆதார் ஃபினான்சிங் ஜீரோவில். நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜீரோ தான் பெஸ்ட்டு, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. இப்போ ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட். இப்போ ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெடுங்கிறது ஒரு கம்பெனி. இப்போ இது ஐபிஓ டேட் என்ன, மே 8. நீங்கள் மே 8லேருந்து மே 10 வரைக்கும் இது அப்ளையே பண்ண முடியும். லிஸ்டிங் டேட் எதுவுமே இன்னும் போடாமல் இருக்கா. அதனால் இப்போ ப்ரீ ரிலீஸ் இருக்கிறத அதுவே போட்டுருவோம். ஸ்லோன், இந்த ஸ்லோனை காப்பி பண்ணுறேன். இந்த சிட்டோகரில் எங்கே சர்ச் இருக்குது, ஐபிஓ இருக்குது, ஐபிஓ டேஷ்போர்ட். ஸ்லோன் இன்ஃபோசிஸ்டம் லிமிடெட் பிரைவேட் லிமிடெட்.
டெக் ஸ்லோ இன்வெஸ்ட் அப்படிங்கிற கால்குலேட்டர் ஐடி ஹார்ட்வேர் சொல்யூஷன். இது வந்து ஒரு ஹார்ட்வேர் கம்பெனி. ஹார்ட்வேர் சொல்யூஷன் ப்ரௌசிங் கட்டிங் எட்ஜஸ் ஐடி ஹார்ட்வேர் சொல்யூஷன்ஸ். ஓகே, இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ ஐபிஓ விட்டுருக்காங்க. ஆஃபர் ஸ்டார்ட் May 3 to May 7. இப்போ நம்ம அப்ளை பண்ணலாம். அலாட்மெண்ட் இப்போ நீங்கள் அலாட்மெண்ட் ஆகிறது 8ஆம் தேதி அலாட்மெண்ட் ஆகுது. உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆகலைனால் 9ஆம் தேதி உங்களுக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் ஆயிரும். இதே 9ஆம் தேதி அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு டிமேட் அக்கௌண்ட், இதே டிமேட் அக்கௌண்ட் டிமெட்டீரியலைஸ் அக்கௌண்ட், இந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். லிஸ்டிங் வந்து 10ஆம் தேதி லிஸ்டிங் ஆகும். 10ஆம் தேதி நீங்கள் ஐபிஓவில் அப்ளை பண்ணி கிடைக்காதவங்க 10ஆம் தேதி பையிங் பண்ணலாம். இந்த கம்பெனியோட ஸ்டாக்கு செல்லிங் பண்ணலாம். இப்போ கரண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஐபிஓ, டாடா டெக்னாலஜிஸ். அந்த டாடா டெக்னாலஜிஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். டாடா டெக்னாலஜிஸ் சிட்டோவர் இந்த வெப்சைட்ல காமிக்கிறேன். இப்போ இதில் நான் டாடா டெக்னாலஜிஸோட ஸ்டாக்கையுமே காமிக்கிறேன். நான் வந்து என்னோட வாட்சஸில் ஆட் பண்ணி வச்சிருப்பேன். வாட்ச் 7ல் டாடா டெக்னு இருக்குங்க. ஓகே, டாடா டெக் இது என்ன November 30, 2023 ஐபிஓ லிஸ்டிங் ஆயிருக்கு. இதேமாதிரி November 30, 2023 கரெக்டாக சொன்னா ஐபிஓ டேட் இது வந்து November 22 to 24 விட்டுருக்காங்க. இந்த ஐபிஓ பிரைஸ் வந்து இந்த டாடா டெக்னாலஜிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 50,000 கோடி தேவைப்படுது. இப்போ வந்து இது வந்து ஓப்பன் மார்க்கெட்டை விடுவாங்க. ஐபிஓன்னு என்னன்னா இப்போ இவங்க டாடா டெக்னாலஜிக்கு ஒரு 50,000 கோடி தேவைப்படுது. ஒரு டோட்டல் 100% அந்த கம்பெனி ஷேரில் 59% அவங்க எடுத்துக்குவாங்க. மிச்சம் 41% ஓப்பன் நமக்கு பப்ளிக் விடுவாங்க. இப்போ இந்த பப்ளிக்ல 41% நம்ம அப்ளை பண்ணுவோம். அது எப்படின்னு சொல்றேன். கிட்டத்தட்ட அவங்க ஒரு ஷேர் ப்ரைஸை அதுக்கு ஃபிக்ஸ் ரேட்டாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு ஷேர் ப்ரைஸ் 475 500 ரூபாய்க்குள்ள இருக்கும். அப்ராக்சிமேட்டாக 14,000 to 15,000 15,000 இருக்கும் நீங்கள் ஷேர் அப்ளை பண்ணுறது. ஃபேஸ் வேல்யூ 2 rupees per ஷேர். ஃபேஸ் வேல்யூங்கிறது நான் ஃபர்தராக சொல்கிறேன். இப்போ ஒரு ஷேர் 475 500 ரூபாய்க்கு சும்மா அப்ராக்சிமேட்டாக வச்சு பிட் பண்ணுவாங்க. உங்களுக்கு எவ்வளோ ஷேர் கிடைக்கும்? 330 ஷேர் கிடைக்கும். இதே 475 இன்ட்டு நம்மளோட ஷேர் ப்ரைஸ் எவ்வளோ 30 ஷேர் கொடுக்குறாங்க. 30 போட்டால் 14,250. இதுவே 500 இன்ட்டு 30 ஷேர் 15,000. இந்த ஐபிஓ ப்ரைஸ் வந்து இந்த 15,000க்கு மேலே தாண்டவே தாண்டாது எந்த ஒரு கம்பெனி எடுத்தாலுமே. அதை நீங்கள் மெயினாக நோட் பண்ணிக்கங்க. இப்போ அவங்க டோட்டல் இஷ்யூ ஷேர் எவ்வளோ கொடுக்குறாங்க? 6 கோடி ஷேர் ஓப்பனாக விடுறாங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கு தேவையானது 3,000 கோடி அந்த கம்பெனிக்கு தேவைப்படுது. இப்போ 3,000 கோடி அவங்களுக்கு அமௌண்ட் தேவைப்படுது. அது வந்து நம்ம மூலியமா வாங்கிக்கிறாங்க. இப்போ நாம 475 ரூபாயிலிருந்து 500 ரூபாய்க்கு கட்டுறோம். 3,000 கோடிக்கு அமௌண்ட் எல்லாரும் அப்ளை பண்ணுவாங்க. இப்போ எல்லாரும் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 2 ரூபி இருக்கு. அப்ளை பண்ணிகிட்டே இருக்காங்க. 6 கோடி. ஆனால் இப்போ 6 கோடி தான் ஷேர் வெளியே விட்டுருக்காங்க. ஆனால் அப்ளை பண்ணது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12,000 கோடி ஷேருக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஒரு ஆள் பை பண்ணுற இடத்துல 20 பேர் பை பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அதனால இது வந்து இன்ட்ரு 3 times பை ஐபிஓ புக் ஆயிருக்கு. டாடா டெக்னாலஜி ஐபிஓ எனக்கு தெரிஞ்சு இன்ட்டு 20 times 100 times அப்ளை ஆச்சு. அது எப்படின்னு கண்டுபிடிக்கலாம்னா டாடா டெக்னாலஜிஸ் ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷன் how many times into 64 times guys. 3,000 கோடி இருக்கிற தேவைப்பட இடத்துல சும்மா அப்ராக்சிமேட்டா 3,000 into 69 2 லட்சம். 3,000 கோடி தேவைப்படுற இடத்துல 2 லட்சம் கோடிக்கு காம்படிஷன் நடந்திருக்கு. இது இந்த டாடா டெக்னாலஜிஸ் ஐபிஓல. இது இப்போ வந்து நமக்கு அவன் அலாட்மெண்ட் விட்டுற ஷேர் 6 கோடி ஷேர் தான். ஆனால் கிட்டத்தட்ட எவ்வளோ
ஒரு 60,000 கோடிக்கு ட்ரேட் நடந்திருக்கு. ஆனா 60,000 கோடி ட்ரேட் அனைவருக்கும் இது கொடுக்க மாட்டாங்க. என்ன ரீசன்னா இதுக்கு ஒரு குழுக்கள் டைம்ஸ் பண்ணுவாங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாம ரீட்டைல் இன்வெஸ்டர், எஃப்ஐன்னு சொல்லுவாங்க, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர், அதே டிஐ சொல்லுவாங்க, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர். இப்போ இவ்வளோ இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. இதுல நமக்கு ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு 60% கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ஐ பர்சன்ஸ், குவாலிஃபிகேஷன் இன்ஸ்டிடியூஷன் பை, அவங்களுக்கு எல்லாமே இவ்வளோ டைம்ஸ் பை பண்ணிக்கிறாங்க. மெயினாக 69 டைம்ஸ் பை பண்ணியிருக்காங்க. அப்போனா 6,000 கோடி 6 கோடி இருக்கிற ஷேர்ஸ்ல 66 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க 15,000க்கு ஷேர் ஐபிஓ அப்ளை பண்ணிட்டீங்க. நீங்க வந்து மேக்சிமம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,000க்கு ஒரு லாட்டுங்கிறது 15,000. இது மேக்சிமம் எவ்வளோ லாட் அப்ளை பண்ணலாம்னு அவங்களே கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட நீங்க ஒரு அப்ளைஸ்மெண்ட் ஒரு 5 லாட் அப்ளை பண்ணுங்க, 1,00,000 ரூபாய்க்கு அப்ளை பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ஏதோ ஒண்ணு கிடைக்க சான்ஸ் இருக்கு. ஏன்னா 69 டைம்ஸ் அப்ளை ஆயிருக்கு. இப்போ என் ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா இவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 75,000க்கு அப்ளை பண்ணியிருந்தான். அப்படின்னா 4 லாட் கிடைச்சிருக்கணும். ஆனா அவனுக்கு 4 லாட் அப்ளை ஆகல. ஏன்னா ஒரு லாட்டு கிடைச்சது. ஏன்னா 16 ஒரு ஷேர் இருக்கிற இடத்துல 69 பேர் காம்படிஷனா இருக்காங்க. அதனால அவனுக்கு ஒண்ணு அது வந்து குழுக்கள் தான் கிடைக்கும். குழுக்களே கிடைச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டாக் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா அது எப்படி தெரியும்? ஐபி ஓப்பன் டேட் 22 to 24. இப்போ அவன் 23 அப்ளை பண்ணியிருக்கான் நவம்பர். பேசிக் அலாட்மெண்ட் இப்போ 5 நாள் நீங்க வெயிட் பண்ணணும். இப்போ அலாட்மெண்ட் ஆயிடுச்சுன்னா இப்போ அவனுக்கு 75,000 அப்ளை பண்ணியிருக்கான். ஒரு லாட் அப்ளை ஆயிருக்கு 15,000க்கு. அது வந்து பேசிக் அலாட்மெண்ட் 28ஆம் தேதி உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். மெசேஜ் வந்துட்டு மிச்சம் 4 லாட் அப்ளை ஆகல, அந்த 4 லாட் வந்து பாத்தீங்கன்னா அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் ஆயிரும். அது எப்போ ரீஃபண்ட் ஆகுனா நவம்பர் 29 ரீஃபண்ட் ஆகும். கிரெடிட் ஷேர் அன்னைக்கு ரீஃபண்ட் ஆகிற டைமே உங்க டிமெட் அக்கௌண்ட், என்னோட 0 அக்கௌண்ட், அவனும் 0 தான் வச்சிருந்தான், 0 அக்கௌண்ட்ல லிஸ்ட் ஆயிருன்னு வைங்க, கிரெடிட் ஆயிரும். நீங்க அந்த கிரெடிட் ஆனதை நீங்க பையிங் பண்ண முடியாது, செல்லிங் பண்ண முடியாது. லிஸ்டிங் டேட் நவம்பர் 30, 2023. இதேதான் இந்த இடத்துல காமிக்கிறேன். இந்த இடத்துல பாருங்க, கீழே 30ஆம் தேதி தெரியுதா? அந்த இடத்துல அன்னைக்கு தான் அலாட்மெண்ட் ஆகுது. ஆனா நீங்க வாங்கின ஷேர் வேல்யூ எவ்வளோ? 475 500 ரூபா. அப்புறம் ஹையஸ்ட் 500 ரூபானா வைங்க. 500 ரூபாய்க்கு நீங்க 30 ஷேர் வாங்கியிருக்கீங்க. அது லிஸ்ட் ஆனது வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் 30 லிஸ்ட் ஆயிருக்கு. ஓகே, நவம்பர் 30ல இத பேசிக்கான ஐபிஓ. நீங்க ஐபிஓ அப்ளை பண்றீங்க, காம்படிஷன் நடக்குது. அந்த காம்படிஷன்ல உங்களுக்கு லக்ல ஃப்ளூக்ல ஏதோ ஒண்ணு கிடைக்குது, ஐபிஓ உள்ள வந்துட்டீங்க. ஓகே, நான் அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு கிடைக்கல அப்படின்னு அவங்க என்ன பண்ணணும்னா இந்த லிஸ்டிங் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணணும். லிஸ்டிங் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணா நவம்பர் 30க்கு போய் நீங்க இதே 475 ரூபாய்க்கு பை பண்ண முடியாது. ஐபிஓட ஸ்பெஷாலிட்டியே இதுதாங்க. அன்னைக்கு நீங்க ஐபிஓ நான் அப்ளை பண்ண கிடைக்கல, நான் நவம்பர் 30 நான் உள்ள வர்றேன். அன்னைக்கு ஓப்பனிங் டேட்டே பாத்தீங்கன்னா எவ்வளோ? 1100 ரூபா. நீங்க இப்ப 500 ரூபாய்க்கு பை பண்ண முடியாது. ஏன்னா அன்னைக்கு அப்ளை பண்ணவங்க பாத்தீங்கன்னா 400 ரூபாய்க்கு அப்ளை பண்ணிருக்காங்க. ஓப்பனிங் அப்போ 500 ரூபா. அப்பனா நீங்க 500 ரூபாய்க்கு நீங்க பை பண்ணலாமான்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்னா பை பண்ணக்கூடாது. ஐபிஓல ஃபர்ஸ்ட் டே, ஏன்னா சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் முன்னாடியே கொடுத்துருவாங்க. இவ்வளவு சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு, அதனால காம்படிஷன் ஹெவி காம்படிஷனா இருக்கு. அதனால நீங்க ஐபிஓ ஓப்பன் ஆகும்போது கேப் அப் ஓப்பனிங் தான். இது பேர் என்னன்னா 475 ரூபாய்க்கு இங்க விட்டுருக்காங்க. ஓப்பனிங் போது உங்களுக்கு ப்ராஃபிட், சரியான ப்ராஃபிட். என் ஃப்ரெண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணது 15,000, அவனுக்கு ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 35,000 ப்ராஃபிட். கிட்டத்தட்ட அவன் அப்ளை பண்ணது 15,000, அவன் அக்கௌண்ட்ல பார்த்தா 35,000 இருக்குது. நீங்க ஃபர்ஸ்ட் நாளே செல் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ இந்த இடத்துல 1,200 ரூபாய்க்கு லிஸ்ட் ஆயிருக்கு. 1,200ல இருந்து இங்க பாருங்க, 1,200 வந்து 1,400 வரைக்கும் போயிருக்கு. கிட்டத்தட்ட உனக்கு ஓப்பனிங் போதே நீங்க பை பண்ணிருக்கலாம். ஆனா பை பண்றதுக்கு அந்த டைம் இருக்காது, ஏன்னா அப்பர் ஃபீஸ் ஆயிரும். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் பை பண்றதுக்கு எல்லாரும் காம்படிஷனா இருக்கும்ல, அப்பர் ஃபீஸ் ஆயிரும். அந்த இடத்துல மட்டும் கிட்டத்தட்ட 1,200 ரூபா. அன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஷேர் வாங்கினா கூட உங்களுக்கு 200 ரூபா ப்ராஃபிட். ஓகே, நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன், எனக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, அந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம்? உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல 10% ப்ராஃபிட்க்கு மேல வந்து நீங்க வித்துட்டு வந்துடணும். என்ன ரீசன் சொல்றீங்கன்னா, நம்ம பேங்க்ல எல்லாம் பாத்தீங்கன்னாவே மேக்ஸிமம் சீனியர் சிட்டிசனுக்கு 7% இன்ட்ரெஸ்டே கொடுக்குறாங்க. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10% ப்ராஃபிட்னா வித்துட்டு தான் வரும். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வச்சுங்க,
போட்ட அமௌண்ட் 5000, 30,000 ஆயிருச்சு. கிட்டத்தட்ட 250% ப்ராஃபிட். இப்போ ஜஸ்ட் ஒரு 5 டேஸ்ல, இந்த நவம்பர் 22 டு நவம்பர் 30ல ஜஸ்ட் 5 டேஸ்ல 250% ப்ராஃபிட். நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த இடத்துல நீங்க தாராளமா வித்துட்டு வந்துடணும். நீங்க வித்துட்டீங்களா, ஓகே, ப்ராஃபிட் எடுத்து புக் பண்ணிருங்க. புக் பண்ணிட்டு கம்முன்னு இருங்க. ஓகேவா? இது ஐபிஓ பண்ணவங்களுக்கு ஓகே. ஐபிஓ அப்ளை பண்ணாதவங்களுக்கு என்ன சொல்றேன்னா, லிஸ்ட் ஆயிடுச்சு. ஏன்னா 69% லிஸ்ட் ஆயிடுச்சு. அப்ளை பண்ணவங்க எல்லாத்துக்குமே ப்ராஃபிட். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 6 கோடி ஷேர். 6 கோடி ஷேருங்கிறது இப்போ 3000 கோடிங்கிறது அவன் மட்டும் தான் 6 கோடி ஷேர் விட்டுருக்கான். 3000 கோடி தான் நம்மளோட வேல்யூ. மார்க்கெட் கெப்பாசிட்டி வந்து இப்போ 6000 கோடியா மாறிடுச்சு. அந்த அவனுக்கு கம்பெனிக்கு தேவைப்படுறது 3000 கோடி. இப்போ வந்து 6000 கோடி ஆயிடுச்சு. அந்த இடத்துல காம்படிஷன் இருக்கு. ஏன்னா 500 ரூபாய்க்கு வாங்குற ஷேரை இப்போ 1400 கொடுத்து வாங்குற ரெடியா இருக்காங்க நம்ம ஆளுங்க. இப்போ மார்க்கெட் கரண்ட் பிரைஸ் 1000 ரூபா. நீங்க ஐபிஓ அப்ளை பண்ணி வாங்கி இப்போ சும்மா வச்சிருந்தா உங்களுக்கு அமௌண்ட் டபுள் மடங்கு ப்ராஃபிட். இப்போ என்ன சொல்லுவோம்னா, 1500 கொடுத்து வாங்குறவங்க ஆல் ரெடியா இருக்காங்க. ஏன்னா நம்மளோட மார்க்கெட் கெப்பாசிட்டி ஏறிட்டே இருக்கு. இப்போ இந்த மார்க்கெட் கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா 3000 கோடிங்கிறது ஸ்மால் கேப்பா, மிட் கேப்பா, லார்ஜ் கேப்பா? அது வந்து பாத்தீங்கன்னா 1000 கோடிக்கு கீழே இருந்த ஸ்மால் கேப் கம்பெனின்னு சொல்லுவாங்க. இது வந்து 1000 கோடிக்கு மேல. இது கொஞ்சம் இப்பதான் லார்ஜ் கேப்புக்கு மூவ் ஆயிட்டு இருக்கு. இது வந்து மிட் கேப்புக்கு மூவ் ஆயிட்டு இருக்கு. இது நான் ஃபியூச்சர்ல கண்டிப்பா அடிச்சு சொல்றேன். டாடா கம்பெனில 2020 பிஃபோர் ஐபிஓ விட்டாங்க. கிட்டத்தட்ட 20 வருஷம் கழிச்சு ஐபிஓ வந்திருக்கு. கண்டிப்பா ஒரு 20 இயர்ஸ் கழிச்சு இது பெரிய லார்ஜ் கேப் கம்பெனியா போகும். ஏன்னா 3000 கோடி மார்க்கெட் கெப்பாசிட்டி. கண்டிப்பா இது 1 லட்சம் கோடியா மாறும். ஏன்னா இந்த இடத்துல எல்லாரும் பை பண்றதுக்கு ஆள் ரெடியாவே இருப்பாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு குவார்டர்லி ரிசல்ட் விடணும். இந்த குவார்டர்லி ரிசல்ட் விட்டுட்டு அதோட ப்ராஃபிட் எவ்வளோ, அப்கமிங் ப்ராஜெக்ட் எவ்வளோ, ஃபியூச்சர் growth எப்படி இருக்கு, அது மாதிரி எல்லாம் பார்த்துட்டு தான் இந்த கம்பெனியை நான் எடுத்தோடனே கண்ணை மூடி பை பண்ணக்கூடாது. டாடா டெக்னாலஜிங்கிறது ஒரு ஃபேஸ் வேல்யூ, ஒரு டாட்டாங்கிறது ஒரு நல்ல கம்பெனின்னு சொல்லி பை பண்ணுவாங்க. இதே 69% இருந்துச்சு. இதுவே இங்க பாத்தீங்கன்னா பிட்ல ஒரு அப்கமிங் ஐபிஓ ஸ்லோன், இந்த கம்பெனில பாத்தீங்கன்னா இன்டூ 2 times அலாட் ஆகுறது பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா இந்த கம்பெனி என்ன ரிசர்ச் பண்ணணும், அதுல ஏகப்பட்ட அனாலிசிஸ் இருக்கு. டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணணும், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணணும், ஃபியூச்சர் growth எவ்வளோ, எஃப்ஐ எவ்வளோ ஹோல்டிங் பண்ணியிருக்காங்க, இந்த டிஐ எவ்வளோ பை பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க, எல்லாமே பண்ணணும். ஓகே, இது வந்து சிட்டோகர்ல இது பேசிக் ஐபிஓ. இப்போ நான் அனலைஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நாம டாடா ஐபிஓங்கிறது இதையும் மட்டும் பார்த்துட்டு அனலைஸ் பண்ணக்கூடாது. டாடா டெக்னாலஜிஸ் இப்போ வந்து 475 இருக்கா. இப்போ இதுவே கிரே மார்க்கெட் ப்ரீமியம் சொல்லுவாங்க. 475ங்கிறது நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர், டொமஸ்டிக் இன்வெஸ்டர். ஓகேவா? ப்ரொமோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டருங்கிறது அந்த டாடா டெக்னாலஜியோட ஓனர் தான் ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து 475 ரூபா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் சொல்லுவாங்க. கிரே மார்க்கெட் ப்ரீமியம்ங்கிறது உங்களுக்கு 400 ரூபாய்க்கு கிடைக்கும், இல்லை 300 ரூபாய்க்கு கூட கிடைக்கும். இந்த ஷேரை ஸ்டாக் லிஸ்டே ஆகல, நீங்க ஐபிஓல அப்ளைவே பண்ண தேவையில்லை. அப்ளை பண்ணாமே உங்களுக்கு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பை பண்ணலாம். அது எப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க, அவங்ககிட்ட நம்ம அப்ரோச் பண்ணணும். எனக்கு எப்படி கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பத்தி தெரியும்னா, கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பத்தி யாருக்குமே எனக்கு தெரிஞ்சு 99% தெரியவே தெரியாதுங்க. கிரே மார்க்கெட் ப்ரீமியம்ங்கிறது நீங்க ஐபிஓக்குள்ள போகவே தேவையில்லை. ஐபிஓ லிஸ்ட் ஆகுதா, ஓகே, மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லி மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது கிட்டத்தட்ட பல கோடி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுத்துருவாங்க. 475 ரூபாங்கிறது உங்களுக்கு 400 ரூபாய்க்கு ஆஃபர் கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்லி 400 ரூபாய்க்கு கிடைக்கும். இப்போ நீங்க கிரே மார்க்கெட் ப்ரீமியம்ல அதே ஒரு லாட் பை பண்றீங்க 15,000க்கு, 400 ரூபாய்க்கு வாங்கிட்டீங்க. இப்போ நார்மலா அப்ளை பண்ணவங்களுக்கு ஐபிஓ லிஸ்ட் ஆயிருக்கு. டாடா டெக்னாலஜி எங்க இருக்கு, ஐபிஓ லிஸ்ட் ஆயிருக்கு. இங்க உங்களுக்கு 15,000 ப்ராஃபிட், 15,000 ப்ராஃபிட் வந்திருக்கு. ஓகே, ஆனா இதுவே கிரே மார்க்கெட் ப்ரீமியத்தில் நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 ப்ராஃபிட் வரும். கிரே மார்க்கெட் ப்ரீமியத்தில் எப்படி வாங்குறது, அதான் நான் ஃபர்தர் ஃபியூச்சர் வீடியோல சொல்றேன். ஏன்னா நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் அவங்களை அப்ரோச் பண்ணியே ஆகணும். அப்பதான் உங்களுக்கு கிரே மார்க்கெட் ப்ரீமியத்துல ஐபிஓல ஸ்டாக்ஸ் கிடைக்கும். கிரே மார்க்கெட் ப்ரீமியம்னா இப்போ வந்து இப்போ அப்கமிங் ஐபிஓ ஸ்லோன் இன்ஃபோ சிஸ்டம் லிமிடெட் இருக்கு. இதனோட ஐபிஓ பிரைஸ் எவ்வளோ, 79 இருக்கு. ஓகே, உங்களுக்கு அமௌண்ட் ஓகே 1600 குவான்டிட்டி கிடைக்கும். ஆஃபர் ஸ்டார்ட் ஓகே,
ஆஃபர் ஸ்டார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி ஆஃபர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 7ஆம் தேதி அலாட்மெண்ட், 8ஆம் தேதி ஓகே ட்ரான்ஸ்ஃபர் ஓகே. இப்போ கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 79னா இதோட அப்ராக்சிமேட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 ரூபி இருக்கும், இல்லைன்னா ஒரு 65 ரூபி இருக்கும். இதை கிரே மார்க்கெட் ப்ரீமியம் சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு 15 ரூபா டிஸ்கவுண்ட் ஆகி கிடைக்குதா, இது கிரே மார்க்கெட் ப்ரீமியம். கிரே மார்க்கெட் ப்ரீமியம் நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஐபிஓல பை பண்ணாதீங்க, கிரே மார்க்கெட் ப்ரீமியம்ல பை பண்ணி உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். ஓகே, இப்போ டாடா டெக்னாலஜிஸ் இது சும்மா பேசிக்கா பார்த்தோம். இதெல்லாமே பேசிக்கா பார்த்துட்டு அனலைஸ் பண்ணியாச்சு. அந்த ஸ்டாக் நீங்க பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்னு அது எப்படி நான் சொல்றேன். இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் மெயினா முக்கியம். வாட் இஸ் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்? இதுதான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். அந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் படிக்க தெரியணும். பேலன்ஸ் ஷீட் என்ன, ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் தான் பேலன்ஸ் ஷீட். அந்த கம்பெனியோட அசெட் என்ன, நான் கரண்ட் அசெட் என்ன, ரெவென்யூ என்ன, ப்ராஃபிட் எவ்வளோ, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் எவ்வளோ, ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் எவ்வளோ, அமௌண்ட் நெட்வொர்த் எவ்வளோ, அது எல்லாமே நீங்கள் பார்க்கணும். அந்த கம்பெனியோட எதையும் பார்க்கறதுக்கு என்ன ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணோம்னா, இப்போ டாடா டெக்னாலஜிஸ் ஐபிஓ அது மட்டும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நம்ம அனலைஸ் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோவோட டிக்கர் டேப்புன்னு ஒரு வெப்சைட் இருக்கு. டிக்கர் டேப் இது போனீங்கன்னா நீங்கள் அந்த நான் சஜஸ்ட் பண்ணுறது டிக்கர் டேப் இருக்கு. அடுத்தது மணி கண்ட்ரோல் இருக்கு. மணி கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அம்பானி, இது ஜியோ டீம் இது. அடுத்து screener.com இருக்கு. டாடா டெக்னாலஜிஸ் லிமிடெட். ஓகே, இப்போ நான் அவங்க எல்லாத்துலேயுமே சர்ச் பண்ணி காமிக்கிறேன். நான் சஜஸ்ட் பண்ணுற மெயின் வெப்சைட் இந்த 3 வெப்சைட் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஆனால் எனக்கு இதுதான் கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கு. ஓகே, நீங்கள் ஐபிஓ அந்த பை பண்ணாததுக்கு முன்னாடி அந்த கம்பெனி எப்படி க்ரோத் ஆனதா க்ரோத் இல்லாததா அதை எப்படியும் அனலைஸ் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓ டாடா டெக்னாலஜிஸ் ஐபிஓ நம்ம ஃபுல்லாக பண்ணியாச்சு. டாட்டாங்கிறது ஒரு ஃபேஸ் வால்யூ நம்ம கண்ண முடிவு பை பண்ணிடுவோம். இப்போ வேற கம்பெனி எடுப்போம். இந்த அப்கமிங் ப்ரீ அப்ளைன்னு இருக்கா, அப்கமிங் இண்டிஜன் லிமிடெட். இது வந்து ஹார்ட்வேர் கஸ்டமைசேஷன். இந்த கம்பெனியை நீங்கள் ஐபிஓ பை பண்ணுறீங்க, இந்த கம்பெனியோட இதை போய் அனலைஸ் பண்ணணும். இந்த கம்பெனியோட க்ரோத் இருக்கா, வாங்கி வச்சு இந்த கம்பெனி க்ரோத் ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுமா, இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் எப்படி நம்ம ஒரு ஸ்டேட் மட்டும் தான் இருக்கா இல்லை பல ஸ்டேட்ல இருக்கா, அப்புறம் ஓவர்சீஸ் இருக்கா, இது எல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ணணும். இப்போ நம்ம டாடா டெக்னாலஜிஸே வருவோம். அதுதான் ஐபிஓல சக்ஸஸ் ஆகிருக்கு. இப்போ ரீசெண்டாக ஹியூஜாக ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. இப்போ இதை டாடா டெக்னாலஜிஸ் ஐபிஓ 1990க்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஆனால் இதுவே பார்த்தீங்கன்னா ஐபிஓ ப்ரைஸ் 475 ரூபா, உங்களுக்கு 250% ப்ராஃபிட்டு. ஓப்பன் ஆனது அப்படியே கொஞ்சமாக பேரிஷ் மோடாக இருக்கான். வாட் இஸ் பேரிஷ் மோடு? புல்லிஷ் மோடு, பேரிஷ் மோடு. புல்லிஷ்னா மார்க்கெட்டை புல்லிஷாக கொஞ்சம் அப்பர் சைடு மூவ் ஆகுறது புல்லிஷ் மோடுன்னு சொல்லுவாங்க. டவுன் ட்ரெண்டாக வர்றது பேரிஷ் மோடுன்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படியே பேரிஷாக ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த அடுத்த குவார்டர்லி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த குவார்டர்லி ரிசல்ட் ப்ராஃபிட்டாக இருந்தால் இந்த மார்க்கெட் கண்டிப்பாக ஆல் டைம் ஹை வந்து பார்த்தீங்கன்னா 1400. ஆல் டைம் ஹைனா அதனோட இருக்கிறதுலே ஹையான வேல்யூ இது. கண்டிப்பாக 1400 உடச்சிட்டு மார்க்கெட் கண்டிப்பாக மேலே போகுது. நீங்கள் இப்போ வாங்கி வச்சாலும் கண்டிப்பாக ப்ராஃபிட் தான் வரும். ஒரு 2 இயர்ஸ் ஹோல்டிங், ஒரு 3 இயர்ஸ் ஹோல்டிங், ஒரு 10 இயர்ஸ் ஹோல்டிங் கண்டிப்பாக மார்க்கெட் ப்ராஃபிட்டாக தான் இருக்குது. அப்கமிங் ஒரு 20 இயர்ஸ்க்கு நம்ம இந்தியன் மார்க்கெட் புல் மார்க்கெட் தான் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன ரீசன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வே என்ன சொல்லுதுன்னா,
யூஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 100க்கு 57% பேர் இருக்காங்க யாரு ட்ரேட் பண்றவங்க. நம்ம இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா 100க்கு 2% பீப்புள் தான் ட்ரேடிங் அக்கௌண்டே வச்சிருக்காங்க. அதுல 1% பீப்புள் ஆக்டிவா இருக்காங்க. இப்பவே இந்த மார்க்கெட் கெப்பாசிட்டி 6000 crore இருக்குதுன்னா கிட்டத்தட்ட ஒரு யூஎஸ் மாதிரி ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 10 இயர்ஸ்ல ஒரு 20% ஆக்டிவ் ட்ரேடர்ஸ் நம்ம இந்தியாவில் வந்துருவாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இன்வெஸ்ட் பண்ண நம்ம மார்க்கெட் வேல்யூ ஏறிட்டே தான் இருக்கும். அதனால நான் என்ன சொல்றேன்னா என்னோட சஜஷன் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் முடிச்சுட்டு இந்த டாடா டெக்னாலஜிஸ் பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்னு நான் சொல்றேன். ஓகே இப்போ வந்தாச்சுங்க டாடா டெக்னாலஜிஸ் வந்துட்டோம். நம்மளோட இதை நார்மல் சார்ட் பேட்டர்ன் வைங்க. ஒன் டே பர்ஃபார்மன்ஸ் இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 1 வீக் பர்ஃபார்மன்ஸ் 1 வீக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் தான் இருக்கு. கிட்டத்தட்ட 1% ப்ராஃபிட். நான் என்ன சொல்லியிருக்கிறேன்னா 10% ப்ராஃபிட் மேலே தான் நீங்கள் வித்துட்டு வந்துடணும். ஏன்னா நம்ம பேங்க் மார்க்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா 7% மேலே இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறது இல்லை. 10% உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட். நீங்கள் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 7%ங்கிறது ஒரு 1 இயருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 டேஸ்லேயே 50% ஃப்ரீஸ் அப்பர் ஃப்ரீஸ் ஆகும், லோயர் ஃப்ரீஸ் ஆகும். எஸ்ஐபிங்கிறது பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி யார் சிஸ்டமேட்டிக் மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதோட டீடைல்ஸ். ஓகே டாடா டெக்னாலஜிஸ் ஐடி சர்வீஸ் அண்ட் கன்சல்டிங் கம்பெனி. இது வந்து மிட் கேப் இருக்கு. நான் சொன்னேன்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3000 கோடிக்கு ஐபிஓ விட்டா அதோட மார்க்கெட் கெப்பாசிட்டி 44,000 கோடி ஆயிடுச்சு. இது எப்போ ஒரு லட்சம் கோடி கண்டிப்பாக நான் சொன்னேன்ல 1 லட்சம் கோடிக்கு மேலே தாண்டினேன். அப்போ வந்து இது வந்து லார்ஜ் கேப் ஆயிரும். இப்போ ஸ்டாக் மார்க்கெட் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 183ல இருக்கு. இது கண்டிப்பாக ஒரு டாப் 50க்குள்ள வந்துரு. நிஃப்டி நான் சொல்றேன் கைஸ் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கங்க. அடுத்த ஒரு 10 இயர்ஸ்ல 5 இயர்ஸ்ல இது வந்து நிஃப்டி 50ல என்ட்ரி ஆயிரும். நிஃப்டி 50னா அது ஒரு டாப் 50 கம்பெனி தான் நிஃப்டி 50ன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக டாப் 50ல என்ட்ரி ஆயிருன்னு வைங்க. ஓகே இந்த கம்பெனி ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா டாடா டெக்னாலஜிஸ் இந்தியன் பேஸ்டு குளோபல் இன்ஜினியரிங் சர்வீஸ் கம்பெனி. த கம்பெனி ஆஃபர்ஸ் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அண்ட் டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ் இன்க்ளூடிங் turnkey solution, the global original equipment manufacturing and the suppliers. ஓகே நீங்க என்னன்னு படிச்சுக்கங்க. பேர்ஸ்னா என்ன? டாடா டெக்னாலஜிஸ் ஓரியன்டட் என்னென்ன கம்பெனி இருக்கு. ஓகே டாடா டெக்னாலஜிஸ் ஓரியன்டட் ஐடி. இது வந்து என்ன ஓரியன்டட் கம்பெனி? ஐடி சர்வீஸ் அண்ட் கன்சல்டிங் கம்பெனி. இது ஓரியன்டட் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டாடா டெக்னாலஜிஸ் இருக்கு, இன்ஃபோசிஸ் இருக்கு, ஹெச்சிஎல் இருக்கு, விப்ரோ இருக்கு, எல்என்டி மைண்ட்ரி இருக்கு. நீங்க இதுல மெயினா என்ன பார்க்கணும்னா ஓகே டாடா டெக்னாலஜிஸ் பேர்ஸ் கம்பெனி எப்படி ப்ராஃபிட் மேக்கிங்கா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுல பாருங்க 1 இயர் ரிட்டர்ன் 20%. பேங்க் லெவலாக கொடுக்குற 7%. இவன் 1 இயர் 20%. இன்ஃபோசிஸ் 11%. ஹெச்சிஎல் 27%. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு 1000 ரூபா போட்டிருந்தீங்கன்னா உங்க அமௌண்ட் 1700 மாறி இருக்கு. கிட்டத்தட்ட 2700 இருக்கும். இதே 1 லட்சம் போட்டிருந்தீங்க உங்க அமௌண்ட் என்ன 2.5 லட்சமா இருக்கும். ஓகே பேலன்ஸ் ஷீட் இதான் கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்னு சொல்லுவாங்க. இன்கம் பேலன்ஸ் ஷீட் கேஷ் ஃப்ளோ. ஓகே வேல்யூவேஷன் ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் ட்ரெண்ட். வந்து லோ பிளட்ஜ் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் என்னன்னா பிளட்ஜ் பண்ணானா அடமானம் வைப்பாங்க. அது பேர் பிளட்ஜ்னு சொல்லுவாங்க. பிளட்ஜ் இருந்து எடுத்துட்டாங்க மெயினா அது பேர் கொஞ்சம் இந்த இடத்துல கிரீன் கலர் சிக்னல் காமிச்சிருக்கானா அதனால கொஞ்சம் எடுத்திருக்காங்க மீனிங். ஓகே இந்த டாடா டெக்னாலஜிஸ் யார் எவ்வளோ ஷேர் ஹோல்டிங் பண்ணியிருக்காங்க அது எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் 55%. நான் சொன்னேன்ல 59% வச்சிருப்பாங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு டாடா எல்லாமே ஒரு 50 to 59% வச்சிருக்காங்க. ப்ரொமோட்டர்ஸ்னா அவங்க ஓனர். ஓகே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எவ்வளோ வச்சிருக்காங்க? மியூச்சுவல் ஃபண்ட் 1.19 அதாவது கிரே மார்க்கெட் ப்ரீமியம். கிரே மார்க்கெட் ப்ரீமியத்தில் கொடுத்துருப்பாங்க மியூச்சுவல் ஃபண்டுக்கு அவங்க பை பண்ணியிருக்காங்க. அடுத்ததுக்கு நீங்கள் லிஸ்டிங் ஆனவரும் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரீஸ் பை பண்ணுவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியும் மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் பை பண்ணுவாங்க. மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் ஒரு 49 கம்பெனிஸ் இருக்கு. டாடா மியூச்சுவல் ஃபண்டு, கொட்டாக்கி மியூச்சுவல் ஃபண்டு, ஐசிஐசி, எஸ்பிஐ இது மாதிரி 49 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. அது உங்களுக்கு
மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ். இதுதான் நம்ம இந்தியாவில் இருக்கிற 40 கிட்டத்தட்ட அரௌண்ட் 50 தான் இருக்காங்க. இவங்க தான் இந்தியாவில் இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனி. நான் ஃபியூச்சராக மியூச்சுவல் ஃபண்ட் சீரீஸும் விடுவேன். அப்போ மியூச்சுவல் ஃபண்டோட அப்டேட் எல்லாம் நான் டீட்டெயிலாக கொடுக்குறேன். ஓகே, டோட்டல் ப்ரொமோட்டர்ஸ் குவான்டிட்டி மியூச்சுவல் ஃபண்ட், அதர் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன், ஃபாரின் இன்ஸ்டியூஷன், ரீட்டைல் அண்ட் அதர்ஸ். ஓகே, அதர் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா பேங்க் செக்டர்ஸ், அவங்க தான் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன். ஃபாரின் இன்ஸ்டியூஷனா நம்ம ஃபாரின் இன்வெஸ்டர் பை பண்ணுவாங்க. நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை பையிங் செல்லிங் பண்ணுவாங்க. ஃபாரின் இன்வெஸ்டர் இருக்கிறதுனால தான் நம்ம இந்தியன் மார்க்கெட்டே மெயினாக க்ரோ ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து ஃபாரின் இன்வெஸ்டர் முதல்ல 1000 கோடிக்கு பை பண்ணுறாங்கன்னா, நம்ம இந்தியன் இன்வெஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா 300 கோடி தான் பை பண்ணுவாங்க. 700 கோடி நம்ம கிட்ட ஷார்டேஜாக இருந்துச்சு. ஏன்னா அப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்டு ஸ்டாக் மார்க்கெட் யாருமே இன்வெஸ்ட் பண்ணல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர் 1000 கோடி பை பண்ணாங்கன்னா நம்ம இந்தியன் இன்வெஸ்டர் 2000 கோடி பை பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு நம்ம ஃபாரின் இன்வெஸ்டர் ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருக்கோம். எதனாலனா மியூச்சுவல் ஃபண்டு, எஸ்ஐபி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அதனால நம்ம ஃபண்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அதனால நம்ம ஃபாரினருக்கு டஃப் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ரீட்டைலுங்கிறது நம்ம தான். இப்போ வந்து டாடா டெக்னாலஜிஸ் நம்ம தான் ஸ்டாக் அதிகமாக வச்சிருக்கு. இந்த டாடா டெக்னாலஜிஸ் சேர ப்ரொமோட்டர்ஸ் ஓனர்ஸ் கொடுத்தது ரீட்டைல் நம்ம தான் இன்னும் அதிகமாக வச்சிருக்கோம். ஃபாரின் இன்வெஸ்டர் வந்து 1% இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தது ஃபாரின் இன்வெஸ்டர் 30% அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் வச்சிருக்காங்க. கண்டிப்பாக இவங்க இன்க்ரீஸ் பண்ண இந்த இடத்துல ஃபாரின் இன்வெஸ்டர் ஒரு 10% இருந்துச்சுன்னா இதோட ஸ்டாக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 2500 ரூபாயா இருக்கும். அப்போ உங்க அமௌண்ட்டு இந்த இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா உங்கள் அமௌண்ட் போட்ட அமௌண்ட் டபுள் மடங்காக தான் இருக்கும். பை பண்ணலாமா வேண்டாமான்னு நான் சொல்கிறேன். ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஓகே, கண்டிப்பாக ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் ஃபியூச்சரில் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அவங்களோட ஹோல்டிங்ஸை. அதனால இது ஒரு பாசிட்டிவ் நியூஸு. நம்மளுடைய பேர்ஸ் கம்பெனி எல்லாமே ப்ராஃபிட்ல இருக்கு, அது ஒரு பாசிட்டிவ் நியூஸ். இந்த கம்பெனி டிவிடெண்ட் கொடுத்துருக்கானா? டிவிடெண்ட்னா இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து, ஏன்னா இப்போதான் லான்ச் ஆயிருக்கா, எதுவுமே டிவிடெண்ட் கொடுக்கல. நியூஸ் ஒன்று அப்கமிங் நியூஸ் எதுவுமே வரல. ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் ரிசல்ட் விடுவாங்க. இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் எவ்வளோ, லாஸ் எவ்வளோ, எக்ஸ்பெண்டிச்சர் செலவு எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓகே, இந்த கம்பெனியோட மெயினாக பேலன்ஸ் ஷீட் படிக்கணும். பேலன்ஸ் ஷீட்னா அந்த கம்பெனியோட ரெவன்யூ எவ்வளோ, இதுதான். 2016 இந்த கம்பெனி இருக்கு. ஆனால் இப்போ லிஸ்டிங் ஆனது, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் ஐபிஎல் லிஸ்டிங் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா 2023. 2014 2000 கோடி ப்ராஃபிட் அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. 2018 கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிருக்கு, ஒரு 100 கோடி கம்மியாக இருக்குது. ஸோ கைஸ் நீங்கள் பாருங்கள், நம்மளோட கம்பெனி ப்ராஃபிட் அப்படியே டபுள் மடங்கு ஆயிடுச்சு. 2021 2000 கோடி, இப்போ 4000 கோடி. அதனால இது ஒரு இப்போ 2024 5000 கோடி. இப்போ அடுத்த டிடிஎம்ங்கிறது அடுத்த குவார்டர்லி ரிசல்ட்டோட ஒரு ஃபோர்காஸ்ட்னு வைங்க. 5200 கோடிங்கிறது 5232 கோடி. ஓகே, இது எதோ வரும்னு போட்டிருக்காங்க. இது நான் என்ன சொல்றேன்னா இதில் விட அதிகமாக தான் வரும்னு சொல்கிறேன். 5024 கோடி வந்திருக்கு. இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ். இந்த கம்பெனியோட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ரெவன்யூ மட்டும் இன்க்ரீஸ் ஆகக்கூடாது, அதோட ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்குன்னு அதெல்லாம் பார்க்கணும். எபிட்டா, இது வந்து எபிட்டா வேல்யூன்னு சொல்லுவாங்க. பிபிஐடி, பிபிடி, இதெல்லாமே நான் ஒரு ஸ்டாக் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணும்போது அதனோட டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஒரு ஃபுல் சீரீஸோட போகிறேன். அந்த சீரீஸில் எபிட்டான என்ன, பிபிஐடி, பிபிடி, இபிஎஸ், டிபிஎஸ் அப்படின்னா எல்லா டீட்டெயிலும் சொல்கிறேன். இந்த கம்பெனியோட நெட் இன்கம் 436 கோடி, 624, அப்படியே ஒவ்வொரு இயர் பை ஸ்டேபிள் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்திருக்கு. ஓகே, இந்த கம்பெனியோட இன்கம் ஓகே. பேலன்ஸ் ஷீட், இந்த கம்பெனியோட அசட்னா சொத்து, நான் கரண்ட் அசட்னா அசையா சொத்து. ஒரு கம்பெனிக்கு அசையும் சொத்து இருக்கு, அசையா சொத்து இருக்கு. ஓகே, இந்த ஃபியூச்சர்ல இந்த கம்பெனி சொத்து வாங்கிட்டே இருப்பாங்க. என்ன ரீசன், இந்த ஃபியூச்சர் கம்பெனி ஒரு லாஸ் ஆயிடுச்சு. ஓகே, என்னை நம்பி இருக்கிற இவ்வளோ ஷேர் ஹோல்டர் நான் என்ன பண்ணுவேன், அப்போனா இந்த ஷேரை விற்று அமௌண்ட் கொடுத்தாலும் கொடுப்பாங்க. டாடா இண்டஸ்ட்ரி, நான் என்ன சொல்றேன்னா இந்த 25 இயர்ஸ்ல டாடா இண்டஸ்ட்ரி க்ரோத் ஆகிட்டே இருக்கிறது வரைக்கும் லாஸ் மேக்கிங் கம்பெனியே கிடையாது. லாஸ் ஆகுன்னு சொல்றீங்கன்னா எப்படின்னா, ஒரு ஏதோ 500 ரூபாய்க்கு வந்துருச்சு. 500 ரூபாய்க்கு வந்து ஒரு இந்த ஸ்டாக் வேல்யூ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இந்த ஐபிஓல அப்ளை பண்ண முடியாதவங்களும் இந்த இடத்துல அப்ளை பண்ணுவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாமே கண்டிப்பா ஒரு மார்க்கெட் வேல்யூ இறங்க எல்லாரும் இந்த டைம்ல கண்டிப்பா அப்ளை பண்ணுவாங்க. இப்போ கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் பார்த்துருக்கோம். ஓகே, லயபிலிட்டி, கரண்ட் லயபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்கு, நான் கரண்ட் லயபிலிட்டிஸ்,
total liabilities, total equity shareholders, okay, total common shares outstanding. இது எல்லாமே நான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தான் சொல்லுவேன், டீட்டெயில் கோர்ஸில் சொல்லுவேன். இப்போ வந்து நம்ம இந்த ஐபிஓவில் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா, ஒரு ஐபிஓவில் இந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணலாமா அப்ளை பண்ண வேண்டாமான்றதுக்காக தான் நான் பேசிக்காக சொல்லிட்டு இருக்கேன். கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா 2020 ப்ளஸ் 3 கோடி தான் இருக்கு. நெட் கேஷ் சேஞ்ச், ஃப்ரீ கேஷ் ஃப்ளோன்னு இருக்குது வரும் 2 கோடி. ஓகே, டோட்டல் செலவுலேருந்து அந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் சரௌண்டிங்க்கு எல்லா கம்பெனி கரண்ட் பில்லு, எம்ப்ளாயீஸோட சம்பளம், எக்ஸ்பெண்டிச்சர், இந்த கம்பெனியோட என்னென்ன பை பண்ணுறாங்க, ஃபர்னிச்சர் செலவு, அதெல்லாம் சேர்த்து தான் கேஷ் ஃப்ளோவை கால்குலேட் பண்ணுவாங்க. 2020 ஓகே, 21 1000 கோடி, 22 வந்து பார்த்தீங்கன்னா -100 கோடி போயிட்டு இருக்கு. எதனால -100 கோடி போயிருக்குன்னா அந்த கம்பெனியோட ஃபியூச்சர்ல இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க, அப்படியே அந்த கம்பெனியை பெருசு பண்றது, அதனால லேபர்ஸ் எடுத்திருப்பாங்க, எம்ப்ளாயிஸ் எடுத்திருப்பாங்க, அவங்களோட சம்பளம் போக போக அப்படியே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைனஸை ப்ராஃபிட் ஆகிட்டாங்க 300 கோடி. இப்போ வந்து 300 கோடி ப்ராஃபிட்ல இருக்கு ஃபினான்ஷியல் 23 ரிசல்ட். நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுங்க. இந்த ஃபினான்ஷியல் இயர் 24 ரிசல்ட் அப்ராக்சிமேட்டாக 400 கோடிக்கு மேலே தான் வரும். ஏன்னா இதோட இண்டஸ்ட்ரி growth இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. பாருங்க, லாஸ்ட் 5 இயர்ஸ் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ growth வந்து பார்த்தீங்கன்னா 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இண்டஸ்ட்ரி growth 14%, ஆனால் இதோட கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா 9%. கண்டிப்பாக இது நீங்கள் பை பண்ணலாம், ஐபிஓவில் பை பண்ணலாம். ஃபினான்ஷியல் பேஸ், ஹோல்டிங்ஸு, இது எல்லாமே பார்த்துட்டோம். ஓகே, இது வந்து ஒரு கம்பெனியோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுறது இப்படி தான் கொஞ்சம் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணணும். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணியாச்சு, அடுத்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணணும். டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணால் நீங்கள் இண்டஸ்ட்ரி இப்போ வந்து ஐபிஓ விட்டவரும் டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் இப்படி பண்ணலாம். சார்ட் பேட்டர்ன், இதான் சார்ட் பேட்டர்ன் சொல்லுவாங்க. இந்த சார்ட் பேட்டர்னை நீங்கள் பார் சார்ட் போடலாம், கேண்டில்ஸ் போடலாம், ஹாலோ ஹேண்டில்ஸ் போடலாம், லைன் போடலாம். இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு எப்படின்னே தெரியாது. ஏரியா சார்ட் போடலாம். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன். இந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ங்கிறது ஜப்பான் கேண்டில்னு சொல்லுவாங்க. இது வந்து இவங்க கண்டுபிடிச்சது ஜப்பான், அந்த இது பேர் ஜப்பான் கேண்டில்னு சொல்லுவாங்க. இந்த கேண்டில் பார்த்தோன்னா இந்த மார்க்கெட் எப்படி ஆக்ட் ஆகிருக்குன்னு நீங்கள் சொல்லணும். இந்த ஃபர்ஸ்ட் டே கேண்டில் ஓகே, செகண்ட் டே கேண்டில் பார்த்தோன்னா நீங்கள் சொல்லணும். நான் என்ன சொல்லுவேன்னா, கேப் டவுன் ஓப்பனிங், கேப் அப் ஓப்பனிங் ஆகிருக்கு, ரொம்ப லோ வந்திருக்கு, கொஞ்சம் லோ ஆயிருக்கு, இது சொல்லுவேன். இதெல்லாம் டெக்னிக்கல் சீரியஸில் சொல்கிறேன். ஒரு கேண்டில் பார்த்தோன்னா நீங்கள் சொல்லணும், ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் சைட்வேஸாக இருக்கு. சும்மா சைட்வேஸ் எப்படி ஆயிருக்குன்னு நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் போடுவே கரெக்டாக அதுலேயே தான் ஆக்ட் ஆகி போயிருக்கும். ஓகே, இப்போ நான் இது போட்டிருக்கேன். நீங்கள் நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா, ஓகே ஐபிஓவில் கிடைக்கல, நான் என்ன சொல்லியிருப்பேன், ஐபிஓ வந்து 1 வீக் வெயிட் பண்ணணும்னா ஒரு குவார்டர்லி ரிசல்ட் வரைக்கும் வெயிட் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த் சீனிவாசனே சொல்லியிருக்காரு, ஐபிஓவில் கிடைக்கலையினால், நல்ல கம்பெனி உங்களுக்கு ஐபிஓவில் கிடைக்கலீங்க, நீங்கள் உடனே ஐபிஓ லிஸ்டிங் ஆனும்போது பை பண்ணக்கூடாது, லிஸ்டிங் ஆகி ஒரு குவார்டர்லி ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் நீங்கள் பை பண்ணணும்னு சொல்லி ஆனந்த் சீனிவாசன் சொல்லியிருக்காரு. ஆனந்த் சீனிவாசன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஸ் அட்வைசர். உங்களுக்கு எல்லாத்தையுமே இந்த வீடியோ பார்த்துருக்க ஸ்டாக் மார்க்கெட் நாலேஜுக்கு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஆனந்த் சீனிவாசன். இப்போ நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர் இங்கே தப்பு பண்ணுவாங்க. ஓகே, ஐபிஓ லிஸ்டிங் ஆச்சு, 1100 வந்துருச்சு, ஓகே இந்த இடத்துல ஏறுன்னு நினச்சி பை பண்ணியிருப்பாங்க, 1200 வந்து பை பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல மார்க்கெட் சடச்சடச்சலன்னு வந்து இந்த இடத்துல எல்லாருக்கும் ஒரு சார் வாங்க, எல்லாரும் இப்போ லாஸ் மேக்கிங்காக இருந்திருக்கு. இந்த இடத்துல பாருங்க, நான் போட்ட கேண்டில் லைன்ல டச் ஆகி உடனே மார்க்கெட் கீழே இறங்கியிருக்கும், அதே போட்ட லைன் டச் ஆகி மார்க்கெட் மேலே ஏறி இருக்கும். இது பேர் தான் சைட்வேஸ்ன்னு சொல்லுவாங்க, ட்ரெண்ட் லைன் சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீ இதோட growth எப்படி இருக்கு. ஓகே, நம்ம இதே டெலீட் பண்ணிடுவோம். டெலீட் பண்ணியாச்சு. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணுறதுக்கான டூல்ஸ். இந்த டூல்ஸுக்கு தனியாகவே நான் ஒரு சீரியஸ் போட போகிறேன்.
இதாமே ட்ரெண்ட் லைனு அனலைஸ் பண்றதுக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும். மெயினா நீங்க நான் என்ன சொல்றேன்னா, நீங்க மெயினா இது படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேக்ஸ்ல. ஃபிபனாக்கி சீரியஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபிபனாக்கி சீரியஸ்னு ஒன்று இருக்கு. இதுதான் இது எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபிபனாக்கி இந்த மேக்ஸ் கால்குலேஷன் கொஞ்சம் தெரியணும். அதை பத்தியும் சொல்றேன். ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க, ஃபிபனாக்கி ட்ரெண்ட் லைன் சொல்லுவாங்க. இப்போ வந்து ஃபிபனாக்கி ட்ரெண்ட் லைன், ஓகேவா? இது பேர் இந்த ஃபிபனாக்கி ட்ரெண்ட் லைன். இந்த லைன் நேராக பாருங்க, மார்க்கெட் ரெஸ்ட் ஆயிருக்கும். 1250 மார்க்கெட்டில் ரெசிஸ்டன்ஸ் ஆயிருக்கா? ரெசிஸ்டன்ஸ்னா இறங்குறது. மார்க்கெட் அந்த இடத்துல புல்லிஷ்னா அந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் ஆகுது. இந்த லைன்லேயே தான் மார்க்கெட். உங்களுக்கு நல்லா டீட்டெயிலாக சொல்லணும்னா இப்போ டீட்டெயிலாக போட்டு காமிக்கிறேன். ஓகே, இந்த லைன்ல தான் மார்க்கெட் கரெக்டாக ஆக்ட் ஆயிருக்கும் பாருங்க. இந்த லைன் சப்போர்ட் பண்ணி ட்ரெண்ட் லைன் இறங்கியிருக்கு, சப்போர்ட் கிடைச்சிருக்கு, பேரிஸாக இருக்கு. ஓகே, இப்போ நாம் இன்னைக்கு என்ன பார்த்தோன்னா, ஒரு ஐபிஓவில் அந்த ஐபிஓ ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்க்கணும். கிரே மார்க்கெட் பிஎம்க்கு நீங்கள் கிடைக்க மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜரை சஜஸ்ட் பண்ணணும். ஓகே, கிரே மார்க்கெட் பிஎம் கிடைக்கல, நீங்கள் ஐபிஓ அப்ளை பண்ணணும். ஐபிஓ அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியோட இண்டஸ்ட்ரி க்ரோத் எவ்வளோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி உங்களுக்கு ஐபிஓ லிஸ்டிங் ஆயிடுச்சா? ஓகே, ப்ராஃபிட் 10% மேலே ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு கண்ண மூடி புக் பண்ணிட்டு வந்துருங்க. ஏன்னா அப்படியே ஹோல்டிங் பண்ணி அப்படியே மைனஸ் லாஸ் ஆன வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. பேடிஎம்ங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐபிஓவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து ஓப்பனிங் வந்து 2000 ரூபாய்க்கு ஓப்பன் ஆயிருக்கா. ஆனால் ஐபிஓ வேல்யூ என்னன்னா 2400. ஓப்பன் ஆகும்போது 200 லாஸ்ட்ல ஓப்பன் ஆயிருக்கு. அப்படியே லாஸ் ஆகி ஐபிஓ பெரிய லாஸ் மேக்கிங் கம்பெனி இதுதான். நீங்க ஐபிஓ அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா 5000 ரூபாய்க்கு அப்ளை பண்ணியிருந்தா உங்க அமௌண்ட் வேற இப்போ 1000 ரூபா தான் இருக்கு. அதனால ஐபிஓ அப்ளை பண்றது நீங்க பார்த்து அப்ளை பண்ணணும். இப்போ நாம இப்படி டாடா டெக்னாலஜிஸ் அனலைஸ் பண்ணோம், அதே மாதிரி நீங்க பேடிஎம் அனலைஸ் பண்ணியிருக்கணும். இந்த கம்பெனியோட க்ரோத் எவ்வளோ, ப்ராஃபிட் எவ்வளோ, இதெல்லாமே நீங்க அனலைஸ் பண்ணி தான் நீங்க ஐபிஓ அப்ளை பண்ணணும். ஐபிஓட சக்ஸஸ், என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ இண்டஸ்ட்ரி முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐங்கிறது பார்த்தீங்கன்னா பர்கர் கிங் இருக்கா, அது பேர் தான் ஆர்பிஐன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அவன் ஐபிஓல அப்ளை பண்ணான். ஐபிஓல 1 லட்சம் ரூபாய்க்கு அப்ளை பண்ணான். இந்த இடத்துல ஐபிஓல 80 ரூபா இதனோட ப்ரைஸ். 100 ரூபா இருக்கு, ஓப்பனிங் 100 ரூபா இருக்கு. ஃபர்ஸ்ட் டே அப்பர் ஃபீஸு, செகண்ட் டே அப்பர் ஃபீஸு, தேர்டு டே அப்பர் ஃபீஸு, ஃபோர்த் டே அப்பர் ஃபீஸு அந்த இடத்துல செல்லிங் ஆயிருக்கு. இந்த இடத்துல அவன் அப்பர் ஃபீஸ் ஆனால் நீங்கள் ஸ்டாக்கை செல் பண்ணாதீங்க. 3 days அப்பர் ஃபீஸ் ஆயிருக்கு. அவன் போட்டது 80 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு, 1 லட்சம் ரூபாய்க்கு. இந்த இடத்துல 200 ரூபா, 2 லட்சமா ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வந்துட்டான். எதனால நான் உடனே ப்ராஃபிட் புக் பண்ண சொல்றேன்னா, இப்போ அதனோட வேல்யூ பாருங்க. ஐபிஓ பிரைஸ் எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் இருக்கு. கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷம் ஆச்சு? 2021, 4 வருஷமா அப்படியே தான் இருக்கு. ஆனால் நீங்கள் ப்ராஃபிட் வந்தால் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வந்துடணும். இது ஒன்று ஐபிஓட இது பெரிய ஹியூஜ் சக்ஸஸ். ஏன்னா இது வந்து இன்ட்டு 100 times ஐபிஓ அப்ளை பண்ணியிருந்தாங்க. டாடா டெக்னாலஜிஸ் இன்ட்டு 16%. பேடிஎம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சரியான லாஸ் மேக்கிங் கம்பெனி. பேடிஎம் ஷேர் எத்தனை பேர் வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாமே கும்பா பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஷேர் எல்லாமே கும்பா தான். நம்ம திருப்பூர் புல்ஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கும்பா ப்ரோ தான் ஸ்டாக் மார்க்கெட் அனலைஸ் ஃபுல்லாக பண்ணிட்டு இருப்பாரு. நான் இந்த நாலேஜ் எல்லாம் எப்படி கெயின் பண்ணா, இந்த கும்பா ப்ரோ பார்த்துருக்கேன். திருப்பூர் புல்ஸ் மார்க்கெட்டு, பிஆர் சுந்தர் ஒரு வீடியோ பாருங்க. பிஆர் சுந்தர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் டீச்சர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட 20 years பிஃபோர் இன்வெஸ்ட் பண்ணி
இப்போ பெரிய growthல அடைஞ்சிருக்காரு. பேடிஎம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஆனா நீங்க இன்னும் கம்மியானா இதனோட ட்ரெண்ட் ஒன்று பாசிட்டிவா இருந்தா அடுத்த குவார்டர்லி ரிசல்ட் கொஞ்சம் பாசிட்டிவா நீங்க பை பண்ணலாம். இப்போ 370 ரூபா இருக்கு. 800 ரூபாய்க்கு வந்து அவங்க அமௌண்ட் டபுள் மடங்கு ப்ராஃபிட். ஐபிஓல லாஸ் மேக்கிங் கம்பெனி ஹியூஜ் லாஸ் ஆன ஷேர் ஹோல்டருக்கு இந்த பேடிஎம் ஒரு எக்ஸாம்பிள். யார் யார் வச்சிருக்காங்க, யார் யார் விற்கல, அதெல்லாம் வாங்கணும்னு தெரியும். ஏன்னா ஐபிஓட பிரைஸ் 2200, ஓப்பன் ஆனது வெறும் 2000. நாம என்ன டாடா டெக்னாலஜிஸ் அனலைஸ் பண்ணா ஐபிஓல ஐபிஓ அப்ளை பண்ணா கிடைச்சிருச்சு. ஐபிஓ அப்ளை பண்ணல, கிடைக்கல. அதனால 2 வீக்ஸ் வெயிட் பண்றோம். நம்மளோட மார்க்கெட் எப்படி இருக்கு, டாடா டெக்னாலஜிஸ் எங்க இருக்கு. ஓகே, ஐபிஓ அப்ளை பண்ணோம், சக்ஸஸ் ஆயிடுச்சு, இங்க ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வந்துட்டோம். ஐபிஓ அப்ளை பண்ணி கிடைக்கலனா இந்த இடத்துல 2 days வெயிட் பண்றோம். அடுத்து நம்மளோட 2 daysனா 1 weekல ஒரு குவார்டர்லி ரிசல்ட் விடுவாங்க. அப்பவும் வெயிட் பண்ணுவோம். இல்ல கிடைக்கல, மார்க்கெட் இறங்கிட்டே இருக்கா. எதனால கண்டிப்பா இறங்கு, எதனாலன்னா 200% ப்ராஃபிட். மார்க்கெட் இறங்கிட்டே இருக்கு, நம்ம வெயிட் பண்ணணும். லோவர் ஜோன் வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கண்ணில் பார்த்தே உங்களுக்கு தெரியணும். நான் சும்மா ஒரு சார்ட் பேட்டர்ன் போடுறேன் பாருங்க. ஒரு ட்ரெண்ட் லைன் போடுறேன். ஒரு ட்ரெண்ட் லைன் இப்ப டாடா டெக்னாலஜியை பை பண்ணலாமா வேண்டாமா? இப்ப நான் என்ன சொல்லுவேன்னா, பட் நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர் பண்றது தப்பு இதுதான். ஓகே, டிசம்பர்ல லான்ச் பண்ணாங்க ஐபிஓ. இப்போ 6 month ஆச்சு, இன்னும் அதே ரேட்லயே தான் அனலைஸ் ஆயிட்டு இருக்கு, சுத்திட்டே இருக்கு. அதனால பை பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிப்பாங்க. சும்மா ஒரு அனலைஸ் பண்ணி பார்ப்போம். டெக்னிக்கல் உங்களுக்கு இந்த கோடெல்லாம் போட்டிருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. நான் வந்து ஃபியூச்சர்ல டெக்னிக்கல் சார்ட் பேட்டர்ன் இந்த டூல் பத்தி ஒரு டீட்டெயிலாக விரிவாக்கமா சொல்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் போட்ட ட்ரெண்ட் லைன் அப்படியே இருக்கா. இப்போ நீ நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும், நான் என்ன சொல்லுவேன்னா இந்த ட்ரெண்ட் லைன்ல தான் மார்க்கெட் மூவ் ஆயிட்டு இருக்கு. எப்போ இதை பிரேக் பண்ணுதோ, இப்போ 1100, 110, 1110 எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ நீங்க கொஞ்சம் பை பண்ண, அப்போ வந்து கொஞ்சம் மார்க்கெட் மேலே ஏற சான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது இந்த இடத்துல மார்க்கெட் சுத்திட்டே இருக்கு. 1176 இது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ்னா என்னன்னா இந்த இடத்துல நான் சொல்றேன், ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் 1175. இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா 1180, 1200, 1200 எப்போ உடச்சிட்டு மேலே வருது அப்பதான் நீங்க பையிங்கே பண்ணலாம். 1200 வந்து டார்கெட் 1400 வைக்கலாம். 200 பாயிண்ட் வைக்கலாம். ஒரு ஷேருக்கு 200 ரூபா வைக்கலாம். நீங்க 1000 ஷேர் வாங்கினீங்கன்னா 200 பாயிண்ட், 200 பாயிண்ட் உங்களுக்கு ப்ராஃபிட் வச்சுக்கலாம். நான் என்னோட சஜஷன், இது வந்து ஒன்லி என்னோட சஜஷன் தான். 1200க்கு மேல தாண்டினால் நீங்க 1400 ரூபாய்க்கு ப்ராஃபிட். 1400 ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் ஜோனு. இந்த இடத்துல நீங்க அப்படியே பை பண்ணல. இந்த இடத்துல மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும்னு சொல்றேன். இந்த இடத்துல வந்துச்சு மார்க்கெட். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல போய் 1400 டச் பண்ணி
மாதிரி 1200 வரும். இது சும்மா என்னோட அப்ராக்சிமேட் ப்ரிடிக்ஷன். இந்த ட்ரெண்ட் லைனை இது கொஞ்சம் கொஞ்சம் தெரியறங்காட்டி சொல்கிறேன். நீங்கள் 1200க்கு மேலே போனது உள்ளே என்ட்ரி ஜோன் ஆகணும். ஓகே, இன்னைக்கு வந்து நாம் என்ன பார்த்துருக்கோன்னா ஐபிஓ எப்படி பை பண்ணலாம், எப்படி செல் பண்ணலாம், ஐபிஓ கிடைக்கலன்னா எப்படி நார்மல் லிஸ்டிங் ஆனவர் மார்க்கெட்டில் எப்படி பை பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பற்றி யாருக்குமே தெரியாது. ஒரு 99% பேருக்கு தெரியாது, 1% பேருக்கு தான் தெரியும். கிரே மார்க்கெட் ப்ரீமியம் நீங்கள் என்னென்னு போய் அனலைஸ் பண்ணுங்கள். மெயினாக நீங்கள் ஐபிஓவில் அப்ளை பண்ணாதீங்க, கிரே மார்க்கெட் ப்ரீமியத்தில் உங்களுக்கு பை பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே கைஸ், இன்னைக்கு நம்ம மெயினாக டாபிக் எடுத்தது ஐபிஓ பற்றி தான். உனக்கு ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், ஒரு ஸ்டாக்கோட ஃபுல் டீட்டெயில் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பை பண்ணுவோம். இது டீட்டெயில்ஸ் பார்க்கலாம், எல்லாமே வைப்போம். அடுத்து டெக்னிக்கல் அனாலிசிஸ்லேயே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த கேண்டில் பேட்டர்னு, இண்டிகேட்டர், வாட் இஸ் இண்டிகேட்டர்ஸ் அதெல்லாம் சொல்கிறேன். வால்யூம்னா என்ன, எல்லா டீட்டெயிலும் நான் சொல்கிறேன். பட் நீங்கள் அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும். ஃபியூச்சர் ஃபர்தர் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். இண்டிகேட்டர்ஸ், இதான் இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க. நீங்களே உங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிக்க நீங்கள் ஒரு இண்டிகேட்டர் கண்டுபிடிக்கலாம். VWAP லைன்னு சொல்லுவாங்க, RSI வேல்யூன்னு சொல்லுவாங்க, ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸு. நான் பெஸ்ட்டாக சஜஸ்ட் பண்ணுற இண்டிகேட்டர் ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸு, RSI வேல்யூ. இந்த இடத்துல நீங்கள் RSIன்னு அடிங்க, ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ். ஓகே, கீழே இருக்கு, இதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு வீடியோ இதோட முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃபர்தராக எதை பற்றி அப்டேட் வேணும், ஸ்டாக் மார்க்கெட் பற்றி அப்டேட் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஸ்டாக் மார்க்கெட்லேயே ஒவ்வொரு ஸ்டாக் அனலைஸ் பற்றி பேசலாமா, இல்லை F&O ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் பேசலாமா, இல்லை நிஃப்டி 50 பேசலாமா, பேங்க் நிஃப்டி பேசலாமா, ஃபின் நிஃப்டி பேசலாமா, இல்லை கமாடிட்டி பேசலாமா, F&O தனி ஸ்டாக் அனலைஸ் பண்ணலாமா, எல்லாமே நீங்கள் சொல்லுங்கள். ஃபியூச்சர் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். சிட்டாகர் வெப்சைட்டு அதை பார்த்துங்க. அடுத்தது டிக்கர் டேப்பு, நான் சஜஸ்ட் பண்ணுறது டிக்கர் டேப்பு, மணி கண்ட்ரோல், screener.in, 3 வெப்சைட் தான் பெஸ்ட் வெப்சைட் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் அனலைசிங். Zerodha is the best brokerage in India, top 5 companies. ஓகே, இதோட லைவ் முடிச்சுக்க நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.